Assalamualaikum and good evening, everyone. Okay, நான் பேசுறதுல அப்படியே இதுல நிறைய பேர் இண்டெக்ஸ் இல்லாம இருக்கீங்க. உன இண்டெக்ஸ் இல்லையா அவங்கள்ட்ட மறந்து வைத்தீங்க. தமிழ் எல்லாரும் இண்டெக்ஸை போட்டுக்கொள்ளுங்க. யாரு முகமது ஹனான், முகமது ஹனான் அரபிக் நேம் ஒன்று போட்டிருக்கீங்க. சேஞ்ச் யூர் நேம், பேரை மாற்றிக்கொள்ளுங்க தம்பி. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் போட்டுக்கொள்ளுங்க. இண்டெக்ஸ் நம்பரை தொடர்ந்து உங்களோட நேமை போட்டுக்கொள்ளுங்க. இண்டெக்ஸ் நம்பர் இல்லாதவங்க ரிமூவ் பண்ணப்படுவீங்க. சோ இண்டெக்ஸ் நம்பர் போட்டுக்கொள்ளுங்க தம்பி. இண்டெக்ஸ் நம்பர் வரலைனா எனக்கு. ஓகே, யார் ஹனான்? ஓகே ஓகே, நார்மலா சாரி இங்கிலீஷ் லெட்டர்ல போடுங்க ஹனான். ஓகேயா? ஓகே ஓகே, இப்ப சரி. ஓகே, அடுத்தது ஓகே சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, நான் ஒரு டியூட் ஒன்று போட்டிருந்தேன். அனைமா எல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டீங்களா? அது டியூட் வந்துட்டு பிரிண்ட் எடுக்காதவங்க ரீசனை வந்துட்டு சேட் பாக்ஸ்ல எனக்கு மட்டும் இல்லைங்கிற மாதிரி சொன்னா அனுப்புவீங்க. டியூட் வந்து பிரிண்ட் எடுக்காதவங்க இந்த டியூட் இந்த டியூட்டை வந்துட்டு பிரிண்ட் எடுக்காதவங்க சேட் பாக்ஸ் சொல்லுங்க, யார் யார் எடுக்கலன்னு சொல்லு. சொன்னா கைவசம் உங்கள்ட்ட ஒருத்தட்டையும் டியூட் இல்லைன்னு. ஓகே, டியூட்டல் நிறைய பேர்ட்ட இல்லைன்னு சொல்றீங்க. கடை க்ளோஸ், லெப்டோனால க்ளோஸ் ஆகின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்காக வேண்டி சொல்லி தரலாம், பிரச்சனை இல்லை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வீணாகிற டைம் கட்டாயம் இந்த டியூட்டோரில் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, சோஃபா நம்ம போன கிளாஸ்ல நம்ம படிச்சிருந்தோம் டிரான்சிஸ்டரை எப்படி ஒரு ஸ்விட்சை ஒர்க் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி. அதாவது டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி ஒரு மின்குமிழ வீட்டுல இருக்கலாம் மின்குமிழ கட்டுப்படுத்துற எல்லாம் படிச்சிருந்தோம். அதாவது எல்டிஆர், அடுத்தது எல்டிஆரையும் அடுத்தது நம்முடைய வீட்டில் இருக்கிற மின்குமிழை சம்பந்தப்படுத்தி எல்லாம் பேசியிருந்தோம். அதே போல ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டும் பார்த்திருந்தோம். அப்ப டிரான்சிஸ்டர்ல பாருங்க, டிரான்சிஸ்டர்ல பொதுவாக வந்துட்டு 3 நிலைகள்ல டிரான்சிஸ்டர் தொழிற்படும். ஒன்று துண்டிப்பு நிலை, அடுத்தது 2 உயிர்ப்பித்த நிலை, 3 நிரம்பல் நிலை. இதுல துண்டிப்பு நிலை, நிரம்பல் நிலை, இது ரெண்டையும் நாம ஸ்விட்சிங் கண்டிஷனாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆழியாக்க செயற்பாடுகளாக யூஸ் பண்ணோம் இவங்க துண்டிப்பு நிலையும் நிரம்பல் நிலையும். ஆனா இந்த உயிர்ப்பு நிலையை மட்டும் நாம் என்னத்துக்கு பயன்படுத்துவோம்? ஆம்பிளிஃபயர், அதாவது விரியலாக்க செயற்பாட்டுக்காக பயன்படுத்தும். விரியலாக்கும் செயற்பாட்டுக்காக பயன்படுத்துற ஒரு ஆள் தனியாரு உயிர்ப்பு நிலைன்னு சொல்லுவோம். இப்போ தெரியும் நம்மளுக்கு தம்பி பாருங்க, இப்ப துண்டிக்கப்பட்ட நிலை நிரம்பல் நிலை. அப்ப இவங்க 2 பேரும் ஓகே, அவங்க போய்த்தாங்க ஸ்விட்சிங் கண்டிஷன். இப்போ உயிர்ப்பு நிலையே நம்ம ஆம்பிளிஃபயருக்கு இது சொன்னா, அப்ப உயிர்ப்பு நிலையில நம்மளுக்கு தெரியும் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி. அப்ப உயிர்ப்பு நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா பிஇ சந்தி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். பிஇ சந்தி ஃபார்வர்ட் பயஸா இருப்பாரு. அதே போல டிசி சந்தி ரிவர்ஸ் பயஸா இருப்பாரு. ஆகவே நாம தெரிவு செஞ்சோம். இப்ப நம்ம பார்த்திருந்தோம் இதுல டிசி லோட் லைன் ஒன்று கீழ் இருந்தேன். அதே போல என்னோட ஒவ்வொரு ஐபியில பெருமானத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், இது கீழ் இருந்தேன், கிராஃப் கீழ் இருந்தேன். இதுல இது ஐசி, இது வந்துட்டு விசிஇ சொல்லியிருந்தேன்.
இந்த பெருமானம் வந்துட்டு விசிசி சொல்லியிருந்தேன். ஓகே, அதே போல இந்த பெருமானம் நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, ஆர்எல் விசிசியின் கீழ் ஆர்எல். சரி, இந்த பெருமானம் விசிசி. சரி, ஓகே, இப்படி பார்த்திருந்தோம் நம்ம. இதுல இது ஐபியோட ஒவ்வொரு பெருமானம், ஐபியோட ஒவ்வொரு பெருமானம், ஒரு பெருமானம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐபி வந்துட்டு பூச்சியமா இருக்கிற டைம்ல இந்த ரீஜனை சொல்லுவோம் நாம, இந்த பகுதிகளை சொல்லுவோம் நாம. என்ன சொல்லுவோம்? பேர் சொல்லுங்க. இந்த பகுதிக்கு கீழ்ப்பகுதி பேருன்னு சொல்லுவோம். துண்டிக்கப்பட்ட பிரதேசம். துண்டிக்கப்பட்ட பிரதேசம், கட் ஆஃப் ரீஜன். துண்டிக்கப்பட்ட பிரதேசம், கட் ஆஃப் ரீஜன். அதே போல இந்த பகுதி இவருக்கு என்ன பேர் சொல்லலாம்? நிரம்பல் நிரம்பல் பிரதேசம், சச்சுரேஷன் ரீஜன் சொல்லுவோம். சச்சுரேஷன் ரீஜன். ஆகவே எம்முட ஆப்பரேட்டிங் பாயிண்ட், கியூ பாயிண்ட் நாம எதுக்குள்ள எடுப்போம்? இந்த ஆக்டிவ் ரீஜனுக்கு எடுப்போம். என்ன, அதாவது டிரான்சிஸ்டர் ஒன்று ஆம்பிளிஃபையரா தொழிற்படுத்துறேன்னு சொன்னா, டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் தொழிற்படுத்த சொன்னா அது உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கணும்னு சொல்லி. ஆகவே நம்ம எடுக்கிறது இந்த கியூ பாயிண்ட் தெரிவு செய்யறது இந்த லோட் லைன்ல அறிக்க போறாரு கியூ பாயிண்ட். அப்ப இவடுத்தரிக்கலாம், எங்க வேணும் சொன்னா இருக்கலாம் கியூ பாயிண்ட். பட் இந்த கட் ஆஃப் ரீஜன்ல இருக்காது, சச்சுரேஷன் ரீஜன்ல இருக்காது. இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட பிரதேசத்துல மட்டும்தான். இந்த ரீஜன் ஃபுல்லாவே நம்ம சொல்லுவோம் என்ன தம்பி? இந்த ரீஜன் ஃபுல்லாவே உயிர்ப்பிக்கப்பட்ட பிரதேசம் சொல்லுவோம். சோ அந்த ரீஜனுக்குள்ள இருக்கப்படுற அந்த பிரதேசத்துக்குள்ளதான் யாருக்கு நம்மளோட கியூ பாயிண்ட் இந்த கோட்ல இருக்கப்படுறாரு. அப்ப நம்ம கியூ பாயிண்ட்ல இதே எடுக்கலாம், இது எடுக்கலாம், இது வட்டவர் இந்த லைன்ல இந்த பகுதி தவிர்த்து இந்த நடுப்பகுதி எல்லாத்தையும் நம்ம எடுக்கலாம் கியூ பாயிண்டா. அதுலயும் சிறந்த கியூ பாயிண்ட், அதாவது மோனப்புள்ளி, ஆப்டிமம் பாயிண்ட் சொல்லும், சரி, கொஸ்டின் பாயிண்ட் சொல்லும். அப்ப சிறந்த கியூ புள்ளின்னு சொன்னா எப்படி எடுக்க சொல்லுங்க? இதுல சிறந்த கியூ புள்ளி எப்படி எடுக்கிற? வெரி குட். விசிசிட அரைவாசி என்ன? விசிசிட அரைவாசி, ஹாஃப் விசிசி, ஹாஃப் விசிசி. விசிசி இங்கே 2. அப்ப அந்த இடத்துல இருக்கிற பெருமானம் தான் நம்மளுக்கு கியூ பாயிண்ட் அடிப்பார். அப்ப இதுவரை கியூ பாயிண்ட் அடுத்துன்னு சொன்னா, சிறந்த கியூ பாயிண்ட் அடுத்துன்னு சொன்னா, அப்ப அந்த கியூ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 விஷயங்களை அவதானிக்கணும். 3 விஷயங்கள் கட்டாயமா ஒருத்தர் தேவைப்பட போகுது. ஒன்று, இந்த விசி, இந்த அச்சை பேர் விசி தானே, விசியிட பெருமானம். ஆகவே விசியிட பெருமானம் எவ்வளவு அந்த பாயிண்ட்ல? விசியிட பெருமானம் ஹாஃப் விசிசி, ஹாஃப் விசிசி. அதே போல அவடத்துல ஐசிக்கு ஒரு பெருமானம் இருப்பாரு, ஐசிக்கு ஒரு பெருமானம் இருப்பார், ஐசியிட ஒரு பெருமானம் இருப்பார். நம்ம இந்த அச்சு வழியா நம்ம கீறி ஐசியிட பெருமானம் கண்டுபிடிப்போம். ஐசியிட ஒரு பெருமானம் இருப்பார். அதே போல தம்பி பாருங்க, இந்த ஐசியிட பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னா இது உயிர்ப்பிக்கப்பட்ட பிரதேசம் தானே, உயிர்ப்பிக்கப்பட்ட பிரதேசம். அப்ப ஐசியிட பெருமானம் கண்டுபிடிச்சுன்னு சொன்னா எனக்கு பீட்டாவும் தெரியும்னு சொன்னா, பீட்டாட பெருமானமும் எனக்கு தெரியும்னு சொன்னா, ஐசியும் தெரியும், பீட்டாவும் தெரியும் சொன்னா நாங்கள் யாரை கண்டுபிடிக்கலாம்? ஐபியை கண்டுபிடிக்கலாம். வெரி குட். ஆகவே பாருங்க, ஒரு டிரான்சிஸ்டர் செயற்பாட்டு புள்ளி கொடுக்குற டைம்ல இவளுக்கு 3 விஷயங்கள் கட்டாயம் தேவைப்பட போகுது. சரியா? அதாவது டிரான்சிஸ்டர் தொழிற்படுற இத கண்டிஷனை கொடுக்குன்னு சொன்னா அதுக்கு 3 விஷயங்கள் தொழிற்பட போகுது. யார் பெருமானம் கொடுக்கணும்னு சொன்னா ஐபி, ஐசி, விசி, இவங்க 3 பேர பெருமானம் காணணும். சரியா? ஐபி, ஐசி, விசி, இவங்க 3 பேர பெருமானம் காணணும். இப்ப சும்மா கேள்வி தந்து போட்டு சொல்லுவாங்க. இப்ப கேள்வியை தந்து சொல்லுவாங்க, இதுல டிரான்சிஸ்டர் செயல்படுவதற்குரிய பெருமானங்களை தருகன்னு சொல்லிப்பாங்க. என்னன்னு சொல்லிக்க மாட்டாங்க, பெருமானம் சொல்லிக்க மாட்டாங்க. அப்படி சொல்லப்படுற டைம்ல யாரை காணணும்? பிசி, ஐசி, ஐபி 3 பேரையும் கண்டுபிடிச்சின்னு சொன்னா ஓகே. சரி, இப்படிதான் கேள்வி வரும். அடுத்ததான் பாருங்க, ஓகே, இந்த புள்ளிகள் நாம கண்டுபிடிக்கிற காரணம் என்ன? இவங்களை வந்துட்டு சுவிட்சா தான் யூஸ் பண்ணணும். இவரெல்லாம் சுவிட்சா தான் ஒர்க் பண்ணும். இவங்களுக்குள்ளதான் நாம யாரை யூஸ் பண்ணுவோம்? அம்பிளிஃபையரா யூஸ் பண்ணுவோம். அந்த அம்பிளிஃபையர், அதாவது விரியலாக்கியாக யூஸ் பண்றதுக்காக இந்த கியூ பாயிண்ட் இவ்வளவு போராட்டம் உங்களுக்கு இந்த கியூ பாயிண்ட் காண்றது. அப்படி கண்ட கியூ பாயிண்ட்ல சிறந்த கியூ பாயிண்ட் தான் இவர் நடுவுல வாரா விசி, ஹாஃப் விசிங்கிற. அப்ப எங்களுக்கு விரியலாக்கியாக பயன்படுத்துறதுக்கு இந்த கியூ பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு சொன்னா, அதுக்கு பிறகு நாம என்ன செய்யற?
அதை அந்த பெருமானத்தை வச்சு நம்ம என்ன செய்யற டிஃபைன் பண்ணி இந்த சர்க்கியூட்டை டிசைன் பண்ண வேண்டியதுதான். இப்ப நாம இது வரைக்கும் போன கிளாஸ் இதெல்லாம் பார்த்திருந்தோம் தம்பி, போன கிளாஸ் இதெல்லாம் பார்த்திருந்தோம். இப்ப நாம இந்த கிளாஸ்ல பாருங்க டிரான்சிஸ்டர் ஒன்றினை பிஜேடி டிரான்சிஸ்டர் ஒன்றினை நோட்ஸ் பாருங்க கொஞ்சம். ஓகே ஓகே சரியா பாருங்க. இப்ப டிரான்சிஸ்டர் ஒன்றினை விரியலாக்கிய கோடலுற செய்தல். கோடலுற செய்தல்னா என்ன விஜய் சொல்லுங்க. கோடலுற செய்தல்னா என்ன? forward bias reverse bias ஆகிது. ஓகே அதாவது அது ஓகே அது பயஸ் forward bias பயஸ் சொல்றீங்க, என்ன பயஸ் வகையில சொல்றீங்க சரியா. அதாவது கோடலுற செய்தல்னு சொன்னா அவருக்கு மின்கலத்தை செய்து அதனூடாக மின்னோட்டத்தை அனுமதிக்கிறது. டிரான்சிஸ்டரை கோடல் வச்சுதுன்னு சொன்னா டிரான்சிஸ்டருக்கு பேட்டரியெல்லாம் கனெக்ட் பண்ணி என்ன செய்யறது, அதனூடாக மின்னோட்டத்தை பாய்ச்சிடு, அதனூடாக அந்த தந்த துணை குறுக்குள்ள மின்னோட்டத்தை பாய்ச்சிடு சரி. அதுதான் கோடல் வச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டர்களில் அந்தந்த வகைக்கேற்ப சேகரிப்பானிலிருந்து காலி வரை அல்லது காலியிலிருந்து சேகரிப்பான் வரை சொல்றாங்க. சேகரிப்பானிலிருந்து காலி வரை அல்லது காலியிலிருந்து சேகரிப்பான் வரை. அதாவது தம்பி நீங்க பார்க்கலாம் என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல கரண்ட் வந்துட்டு எப்பவும் எப்படி பாயுன்னு சொன்னா சீல இருந்து ஈ நோக்கி பாயும் கரண்ட், சீல இருந்து ஈக்கு போகும் கரண்ட். ஆனா பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல எப்படின்னு சொன்னா பிஎன்பில ஈல இருந்து சிக்கு கரண்ட் போகும், ஈல இருந்து சிக்கு கரண்ட் போகும். நான் சொல்லியிருக்கேன் என்னோட சிலபஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணப்பட்டது. நம்மளோட சிலபஸ்ல நிறைய கேள்விகள் வரப்போறது எல்லாமே எதுல இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர்லாம் வரப்போறாரு. பிஎன்பில பெருசா பார்க்க மாட்டோம் சரியா. அப்ப பிஎன்பி டிரான்சிஸ்டர் சும்மா நோமலா தெரிஞ்சுதான் போதும். பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல கரண்ட் எப்படி ஓட்டுறாரு, ஈல இருந்து சி நோக்கி போவார் சரியா. அது தெரிஞ்சுட்டீங்க நம்ம என்பிஎன்ல பில இருந்து போகும். ஓகே பில இருந்து அப்படி இல்ல, இங்க பாருங்க அது வந்துட்டு நம்ம இந்த செயற்பாடுகள்ல பில இருந்து இங்க எப்படி இங்க இருந்து ஐசி வரலாம், இது ஐசி. இவர் யாரு, நீங்க சொல்றது யாரு, ஐபி. இப்ப நான் சொல்றது ஐசி சரியா. ஐபி ஓகே பில இருந்து இக்கு போறாரு, இது வந்து ஐபி. ஐசி வந்துட்டு சில இருந்து இக்கு வர்றாரு, ஐசி சரியா. ஓகே அப்ப பாருங்க டிரான்சிஸ்டரில் அந்தந்த வகைக்கேற்ப சேகரிப்பானிலிருந்து காலி வரை அல்லது காலியிலிருந்து சேகரிப்பான் வரை மின்னோட்டத்தை ஓகே ஸ்கிரீனை பாருங்க. காலியிலிருந்து இது அப்ப இது பாருங்க சேகரிப்பானிலிருந்து காலி வரை. அப்ப சேகரிப்பானிலிருந்து காலி வரை யாரு, என்பிஎன். அல்லது காலியிலிருந்து சேகரிப்பான் வரை அவர் யாரு, பிஎன்பி. மின்னோட்டத்தை பாய் செய்தல் டிரான்சிஸ்டரை கோடலுற செய்தல் எனப்படும். அப்ப சொல்றாங்க இப்ப ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. சுற்றின் பெய்ப்பு முனைகளில் சிறிய சைன் வலை, அதாவது இந்த சுற்றொண்டு தந்துட்டு இவருக்கு இந்த இன்புட் சைட்டுக்கு ஒரு சிக்னல் ஒன்று கொடுக்காங்க, ஒரு அலை வடிவம் ஒன்று கொடுக்காங்க. அப்ப அந்த அலை வடிவத்தை கொடுத்துட்டு இந்த அவுட்புட் அவர் இவரத்துல வி நோட்ல அவதானிக்காங்க, இந்த அவுட்புட் அவதானிக்க தெரிய. அப்ப எங்களுக்கு அவதானிக்கிற டைம்ல எப்படி கிராஃபர்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல தம்பி குயிக்கா அவரால் சொல்லுங்க. ஓகே இவருங்க வி நோட் செலுத்தானே கொடுத்துருக்காங்க, இவருக்கு பேர் என்ன சொல்லலாம், இது சந்திகளை வச்சு இவருக்கு வி நோட்டுக்கு ஒரு பேர் சொல்லுங்க. அதே போல வினுக்கு பேர் சொல்லுங்க. ஓகே நான் படத்தை கொஞ்சம் கீழே காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன்.
சரி ஓகே. இந்த தடையை நான் குறிக்கணும் ஆர்சின்னு குறிக்கணும். சரி ஓகே, சும்மா ஒரு குறிப்பிட்டு ஆர்சி. இப்ப நான் கொடுக்கறதுக்கு பேருன்னு சொல்றேன் வி இன். இவர் கொடுக்கறதுக்கு பேர் சொல்றேன் வி இன். அப்ப பி சி என. ஓகே, இப்ப இவன்ற அழுத்தத்தை நான் அளக்க என்ன ஒரு அழுத்தத்தை அளக்க ஒரு பேர் சொல்றேன் வி நோட். சரியாமி? இப்ப நான் இவருக்கு இன்புட்டா ஒரு கிராஃப் ஒன்று கொடுக்கணும். இப்படி ஒரு கிராஃப் ஒன்று கொடுக்கணும். இன்புட்டா ஒரு ஆடல் ஓட்டம் ஒன்று கொடுக்கணும். ஆடல் ஓட்ட அலை ஒன்று கொடுக்கணும். ஒரு சிறிய அலையா பெரிய அந்த அளவு பெரிய அலை இல்ல, சிறிய அலை ஒன்று கொடுக்கணும். வி இன் டைம். அப்ப இவருக்குரிய அவுட்புட் நான் பார்க்கப்படும். வி இன் கிரிக்க நம்ம இப்ப அடுத்து யாருக்கு பார்க்கிறோம்? வி நோட்டுக்கு பார்க்கப்படும். வி நோட்டுக்கு பார்க்கணும். சரி ஓகே. இப்ப பாருங்க தம்பி, இதுல முதலாவது டைம்ல இவருக்கு கொடுக்க என்னென்ன இவருக்கு கொடுக்குற முதலாவது டைம் போறாரு இந்த மறை அலை பகுதி போவார். அதுக்கு பிறகு இந்த பிளஸ் போவார். அதுக்கு பிறகு இந்த மறை போவார். ஓகே, அப்ப முதலாவது டைம் போறதுல இந்த அலை போவாரு. ஓகேயா? இந்த அலை போவாரு. உங்களுக்கு தெரியும் தம்பி, பாருங்க, இதால வார கரண்ட் யாரு? ஐசி. இதால வார கரண்ட் ஐசி. இப்ப இந்த சந்தி முன்மோ பி சந்தி முன்மோ கோடல் ஆகிற டைம்ல அதனூடாக போற மின்னோட்டத்துக்கு பேர் சொல்லுங்க. என்ன பேர் சொல்லுவோம்? நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? ஐபி. ஐபி. ஓகே, இப்ப பாருங்க தம்பி, இப்ப ஐபி உருவாகினார்னு சொன்னா, ஐபி உருவாகினார்னு சொன்னா யார் உருவாகுவாரு? ஐபி உருவாகினா ஐபி பிரசண்டா இருந்தாருன்னு சொன்னா நம்மளுக்கு ஐசி வந்துட்டு உருவாகுவாரு. ஐபி உருவாகினான்னு சொன்னா ஐசி உருவாகுவார். ஐபி இல்லைன்னு சொன்னா ஐசி அங்க இருக்காது. ஓகே, இப்ப நம்மளுக்கு சும்மா ஒரு கற்பனையை சொல்றேன். இப்ப பிஇ சந்தி, இந்த பிஇ சந்தி முன்முக குடல் அடைஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன். பிஇ சந்தி முன்முக குடல் அடைஞ்சிட்டாரு. இப்ப பிஇ சந்தி முன்முக குடல் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா யார் இருக்கப்படுறாங்க? இன்னைக்கு ஐபி இருக்கப்படுறாரு. ஐபி வந்துட்டு உருவாகுவாரு. அப்ப ஐபி உருவாகிறதால யாரு இங்க உருவாகுவாரு? ஐசி உருவாகுவாரு. இப்ப நான் இங்க கொடுக்குற அழுத்தத்தை நான் சொல்றேன், இவருக்கு பேர் சொல்றேன் பிசிசின்னு சொல்றேன். பிளஸ் மைனஸ் இவருக்கு பேர் சொல்றேன்னு பிசிசி. இப்ப இந்த பிசிசிக்கு சொல்லுங்க பாருங்க, இந்த பிசிசிக்கு இவர் இந்த சைட்டுக்கு, இந்த இன்புட் சைட்டுக்கு கேச்ஆஃப்ட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணேன்னு சொன்னா, கேச்ஆஃப்ட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணேன்னு சொன்னா நீங்க எப்படி சாம்பாடு வரும் சொல்லுங்க? விசிசி 7 இவருக்கு கேச்ஆஃப்ட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணா நான் போன கிளாஸ் சொல்லி தந்தீங்க. VCC 7 ICRC plus VCE. இந்த அழுத்தம் இந்த தடையிலையும் இந்த சந்தையிலையும் விரயமாகிறார். ஆகவே VCC 7 ICRC plus VCE. இப்ப பாருங்க தம்பி, இதுல இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப அடுத்தது VCE, இந்த சமன்பாட்டை VCE சார்பில் மாற்றும். ஆகவே VCE 7 இப்படி வரப்படாரு, VCE 7 VCC மைனஸ் ICRC. சரியா? இந்த VCE பிளஸ் VCE என்ன செய்யணும் அப்படியே வச்சுட்டு இந்த ICRC இந்த சமன்பாடு இங்க எல்லாம் பிரிக்கிறது. அதான் VCC மைனஸ் ICRC. ஓகே, அதை அப்படியே வச்சுட்டு மற்றது அழிச்சு. அப்ப எங்களுக்கு VCE பெருமான காரணம் சொன்னா இப்படி காணலாம், VCE 7 VCC மைனஸ் ICRC சொல்லி காணலாம். ஓகே, இப்போ ஓகே அப்படியே வச்சுட்டு பாருங்க. இப்ப ஐசி வந்துட்டு உருவாகினார்னு சொன்னா, ஐசி வந்துட்டு உருவாகினாத்தான் உங்களுக்கு இந்த சாம்பாடு வரப்படாது. ஐசி உருவாகினாத்தான், அதாவது ஐபி உருவாகணும். அதாவது இந்த பிஇ சந்தி முன்னோக்கோடல் அடைந்தா ஐபி வந்துட்டு உருவாகுவாரு. இப்ப ஐபி உருவாகினான்னு சொன்னா ஐசி உருவாகுவாரு. அப்ப ஐசி உருவாகினா இந்த சாம்பாடு இருக்காது. இப்ப ஐசி இல்லைன்னு சொன்னா ஐசி வந்து இவரு முன்மோக்கோடல் அடையல, இவரு முன்மோக்கோடல் அடையல. சரியா? முன்மோக்கோடல் அடையல. இவரு முன்மோக்கோடல் அடையலன்னு சொன்னா யாரு உருவாக மாட்டா? ஐபி உருவாக மாட்டாரு. அப்ப ஐபி உருவாகலன்னு சொன்னா ஐசி உருவாகுவாரா? இல்ல. அப்ப ஐசி உருவாகலன்னு சொன்னா
சமன்பாடு VCE சமன் எப்படி வருவாரு? ஐசி வந்துட்டு இல்லைன்னு சொன்னா, ஐசி வந்துட்டு இல்லைன்னு சொன்னா VCE சமன் எப்படி வருவாரு? பட்ல பூஜ்ஜியம் என்ன? பூஜ்ஜியம் சொன்னா VCE எதுக்கு சமனா இருக்க போது? VCCக்கு சமனா இருப்பாரு. என்று சொன்னா இந்த தடையினூடாக கரண்ட் போனா தானே தம்பி, இந்த தடைக்கு நூடாக என்ன வோல்ட்ல ட்ரொப்பா ஆகுறாரு. வோல்ட்ல விரயம் எப்ப ஏற்படும்? இந்த தடையினூடாக மின்னோட்டம் போற டைம்ல தான். இந்த தடையினூடாக மின்னோட்டம் போறதாலதான் நம்மளுக்கு ஓகே VCE சமன் அந்த மொத்த அழுத்தத்துல இருந்து இதுக்கு விரயமாகிற அழுத்தத்தை கழிச்சோம், அது இந்த அழுத்தமா வந்து V0. VCங்கிற தான் நம்மளுக்கு V0. VC இவருக்கு பேர் தான் V0 சொல்லிடுவோம். ஓகே, இதுவே ஐசி கரண்ட் இல்லைன்னு சொன்னா, ஐசி கரண்ட் இல்லைன்னு சொன்னா இவர் அதாவது இந்த இது கரண்ட் இல்லைன்னு சொன்னா நம்ம கொடுக்கிற அவ்வளவு அழுத்தமும் எங்க தான் வருவாரு? இதுக்கு தானே பாரு. ஏன் இங்க விரயமாக இல்லையே, கரண்ட் போனா தான் அங்க வோல்டேஜ் ட்ராப் ஆகும். பட் இங்க கரண்ட் போகலன்னு சொன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகுமா? இல்ல. ஆகவே நம்ம கொடுக்கிற பிளஸ் VCC அவ்வளவு எங்க இருப்பாரு? VCE தான் இருப்பாரு, ஐசி மின்னோட்டம் இல்லாத சந்தர்ப்பத்துல. ஓகே, ஐசி மின்னோட்டம் இல்லாத டைம்ல எப்படி உருவா போகுது? VCE சமன் VCC இருப்பாரு. அந்த VCE தான் நம்ம பேர் சொல்ல வேண்டிய இவங்களுக்கு இந்த அழுத்தம் VCE தான் பேர் சொல்றாங்க இடத்துல V0 சொல்றாங்க. ஓகே, V0. இப்ப அப்படியே வச்சுட்டு பாருங்க. இப்ப நான் இவருக்கு தம்பி இவருக்கு நான் என்ன செய்ய, இவரை முன்மோ கோடல் அடைய செய்யறேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு அழுத்தம் வேணும்? பிளஸ் 0.7 வோல்டேஜ் வேணும். என்ன பிளஸ் 0.7 வோல்டேஜ் வேணும். இப்ப நான் கொடுக்கிற டைம்ல இந்த பகுதியில் என்ன செய்ய போகுது? மறைப்பகுதி என்ன மைனஸ் சைட் மைனஸ் வோல்டேஜ் கொடுக்க. ஒரு ஆள் சொல்லுங்க, மைனஸ் வோல்டேஜ் கொடுக்க எனக்கு பிளஸ் 0.7 வோல்டேஜ் தேவை. இப்ப மைனஸ கொடுக்கறதால எனக்கு இங்க இந்த சந்தி VE சந்தி முன்மோ கூட அடையுமா பின்மோ கூட அடையுமா? சொல்லுங்க. பின்மோ கோடு அடையும். பின்மோ கூட அடையும். ஏன்? நம்மளுக்கு பிளஸ் 0.7 வேணும். ஆனா இவருக்கு கொடுக்கிற பெருமானம் எல்லாம் என்ன? நெகட்டிவ் பெருமானம், மைனஸ் பெருமானத்தான் கொடுக்காரு இங்க. அப்ப மைனஸ் பெருமானத்தை கொடுத்தா நம்மளுக்கு இந்த சந்தி என்ன சந்தி எப்படி இருக்க போகுது தம்பி? ரிவர்ஸ் பயஸ் இருக்க போகுது. அப்ப இந்த பகுதியில நம்மளோட சந்தி எப்படி இருப்பாரு? ரிவர்ஸ் பயஸ் அடிப்பாரு. இந்த சந்தி ரிவர்ஸ் பயஸ் அடிப்பாரு. ஆகவே இது ரிவர்ஸ் பயஸ் அடிக்கிற டைம்ல இந்த சந்தி ரிவர்ஸ் பயஸ் இருந்தான்னு சொன்னா இந்த ஐபி கரண்ட் போகுமா தம்பி? இல்ல, என்ன ஐபி கரண்ட் உருவாகாது. அப்ப ஐபி கரண்ட் உருவாகலன்னு சொன்னா ஐசி கரண்ட் உருவாகுவாரா? சொல்லுங்க, ஐசி கரண்ட் உருவாகுவாரா? இல்ல. அப்ப ஐசி கரண்ட் உருவாக ஐபி கரண்ட் உருவாகலன்னு சொன்னா ஐசி கரண்ட் உருவாக மாட்டாரு. அப்ப ஐசி கரண்ட் உருவாகலன்னு சொன்னா இந்த தடையினூடாக வோல்டேஜ் ட்ராப்மா இல்ல, வோல்டேஜ் விரயம் இந்த தடையினூடாக இருக்காது. அப்ப இந்த தடையினூடாக வோல்டேஜ் ட்ராப் இல்ல, அதாவது இந்த சந்தர்ப்பம் ஐசி வந்துட்டு இல்ல சொன்னா VCE யாருக்கு சமனாகிறாரு? VCCக்கு சமனாகிறாரு. ஆகவே நம்ம கிராஃப்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரு இந்த அலை வடிவம் ஃபுல்லாவே, அதாவது இவரை ஃபுல்லா மைனஸ் பெருமானம் தான். அவை மைனஸ் பெருமானம் சொல்றதால நம்மளுக்கு என்ன செய்யப்படாது? இந்த BE சந்தியை போர்ட் பயஸ் பண்ணிக்கலாம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த டைம் வரைக்கும் தொடர்ச்சியாக எப்படி இருக்கிறாரு? அந்த அழுத்தத்து பேர் என்ன? VCC இருக்கிறாரு. இப்ப அடுத்த டைம் இந்த பிளஸ் பகுதி போறாரு. இப்போ பிளஸ் பகுதி போற டைம்ல பிளஸ் பகுதியை கொடுக்கிற டைம்ல நம்மளோட சந்தி என்ன செய்யப்படுறாரு தம்பி? பிளஸ் கொடுக்கிற டைம்ல நம்மளோட சந்தி வந்துட்டு என்ன செய்யப்படுறாரு? சொல்லுங்க, B சந்தி என்ன பயஸ் ஆகப்படுறாரு? ஓகே, அப்ப பிளஸ் கொடுக்கிற டைம்ல நம்மளோட சந்தி forward bias ஆகப்படுறாரு. ஆகவே forward bias ஆகிற டைம்ல இதனூடாக யார் கரண்ட் உருவாகப்படுறாரு? IB கரண்ட் உருவாகும். அப்ப IB கரண்ட் உருவாகினார்னு சொன்னா இப்ப இவருக்கு பாருங்க, இவருக்கு ஒரு குறிப்பிட்ட வோல்ட் 0.7 தான் எடுப்பார். இவரு 0.7 வோல்ட் தான் எடுப்பார். இப்ப நான் அழுத்தத்தை படிப்படியாக அதிகரிக்க போற டைம்ல அந்த அழுத்தம் எல்லாம் என்ன செய்யப்போன்னு சொன்னா அந்த IB மின்னோட்டத்துல அதிகரிப்பை ஏற்படுத்தும். ஆகவே IB அதிகரிக்கிற டைம்ல IB அதிகரிச்சா உங்களுக்கு தெரியும், IB அதிகரிச்சா இன்னொரு ஆள் அதிகரிப்பாரு. யாரு? இன்னொரு மின்னோட்டம் அதிகரிக்கும். எந்த மின்னோட்டம் அதிகரிக்கும்?
ஐசி மின்னோட்டம் அதிகரிக்கும். ஐபி அதிகரிச்சா ஐசியும் அதிகரிப்பார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல ஐபி அதிகரிக்கட்டும் ஐசி அதிகரிப்பாரு. அதாவது எந்த சந்தர்ப்பம் இந்த இதுல இவர் வந்துட்டு ஐசி வந்துட்டு உருவாகிற சந்தர்ப்பம், ஐசி வந்துட்டு உருவாகிற சந்தர்ப்பம். ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஐசி வந்துட்டு உருவாகிட்டாருன்னு சொன்னா நம்மளுக்கு விசிஇ சமன் விசிசி மைனஸ் ஐசிஆர்சி. அதாவது இந்த அழுத்தம் இந்த இதுல விரயமாற அழுத்தத்துக்கும் அதே போல இவர்ல விரயமாற அழுத்தத்துக்கு சமனா இருப்பாரு. ஆகவே இவர்ல இருக்கிற அழுத்தத்தை பாக்குறேன்னு சொன்னா மொத்த அழுத்தத்துல இருந்து இவருக்கு விரயமாற அழுத்தத்தை கழிச்சோம்னு சொன்னா இவருக்கு இருக்கிற அழுத்தம் வருவாரு. அவர் தான் இந்த இவருக்கு இவங்க குறுக்கே கேட்கிற V0 அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க இந்த சமன்பாட்டை இப்படியே வச்சுட்டு ஐசிய அதிகரிச்சுட்டே போகணும்னு சொன்னா ஐசிய அதிகரிச்சுட்டே போகணும்னு சொன்னா பிசியோட பெருமானம் செய்ய போகுது தம்பி, குறைய போறாரு. ஏன்? மொத்த அழுத்தத்துல இருந்து இவருக்கு இப்ப மின்னோட்டம் கூடனான்னு சொன்னா என்ன, மின்னோட்டம் இவருக்கு கூட கொடுத்துன்னு சொன்னா இவருக்கு குறுக்கே விரயமாகிற அழுத்தம் வந்துட்டு அதிகமாகிறாரு. இவருக்கு குறுக்கே உரியமாகிற அழுத்தம் அதிகரிப்பார். மின்னோட்டம் அதிகரிக்கிறதால அவருக்கு குறுக்கே உரியமாகிற வோல்ட்களும் அதிகரிப்பாரு. அப்ப வோல்ட்களும் அவருக்கு குறுக்கே அதிகமா விரயமாகினான்னு சொன்னா நம்மளுக்கு இங்கே கிடைக்கப்படுற அழுத்தம் பிடிக்க போது குறைவான அளவைத்தான் இங்கப்படுறாரு. அப்ப பாருங்க, இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த டைம் வரைக்கும் என்ன நடக்க போகுது சொன்னா இவங்க அழுத்தத்தை அதிகரிச்சுட்டு போக நம்மளுக்கு என்ன செய்வது குறைஞ்சு வரும். அப்படியே இந்த டைம் வரைக்கும் வரும். சரியா? ஓகே. அப்ப இது சந்தர்ப்பத்துக்கு காரணம், இவருக்கு காரணம் தெரியும் நம்மளுக்கு. சரி, இவருக்கு காரணம் தெரியும். மீட்டிங் என்ன சேம் லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. சரி, இவருக்கு காரணம் தெரியும். ஏன் இவர் இப்படி குறைஞ்சு வந்தாருன்னு சொன்னா நம்மளுக்கு இவர் ஐசி வந்துட்டு ஐபி அதிகரிக்கத்தால ஐசி பெருமானம் அதிகரிக்குது. ஐசி அதிகரிக்க நம்மளோட விசிஇட பெருமானம் குறைஞ்சிட்டு இருப்பாரு. ஏன்? இவர் எல்லாத்தையும் இவரே எடுத்துட்டாருன்னு சொன்னா இருக்கிறது ஒரு 100 ரூபாய் காசியா இருக்கு. இவர் 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 80 ரூபான்னு எடுத்தக்குள்ள இவருக்கு எவ்வளவு வரும்? 40 ரூபா 30 ரூபா 20 ரூபான்னு சொல்லி செய்யுது குறைஞ்சிட்டா மாதிரி இவருக்கு கிடைக்கிற காசு பாதுன்னு சொன்னா. சரியா? அப்ப இவருக்கு கிடைக்கிற வோல்ட் அளவு குறைஞ்சு வரும். அதுக்கு பிறகு இவர் என்ன செய்யறது? இவர் குறைய இவர் வந்துட்டு கொஞ்சம் அதிகரிச்சு ஒரு நிலையில வந்து சேர்ந்துப்பார். அதுக்கு பிறகு இந்த நிலை வார டைம்ல என்ன செய்ய போறாரு? இந்த பகுதிக்கு நம்ம எப்படி இருக்கணும் அதே மாதிரி இவருக்கும் வருவார். சரி, இப்போ இந்த கிராஃப்ல ஒரு பாதகம் இருக்கு. ஏன்னு சொன்னா இங்க -3 பிளஸ் இருக்கு. ஆனா இந்த கிராஃப்ல எந்த பகுதி மட்டும்தான் இருக்கு? உண்மையை சொல்ல போனோம்னு சொன்னா இது மைனஸ் இல்ல. இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுல பிளஸ் இவரது விசிசி இருப்பாரு. ஆனா கிராஃப் வந்துட்டு மைனஸுக்கு போகாது. ஆனா இதுல 2 சக்கரங்கள் இருக்கு. இந்த 2 அரை சக்கரங்கிறது ஒரு வட்டம். சக்கரம் ஒரு வட்டம், இது அரை வட்டம், இது ஒரு அரை வட்டம், 2ஐயும் சேர்த்துனா ஒரு முழு வட்டம். இதுல மேல் பக்கம் இதை சொல்லுவோம் நம்ம பிளஸ் வட்டம் சொல்லுவோம். பிளஸ் வட்டம், இது மறை வட்டம் சொல்லுவோம். நேர் அரை வட்டம், மறை அரை வட்டம் சொல்லுவோம். அப்ப இதுல நம்மளுக்கு நேர்பகுதி கிடைக்குது, நேர்பகுதி மறைப்பகுதி. அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா இங்க நம்மளுக்கு கிடைக்கிற பகுதி வந்து மறைப்பகுதி மட்டும் கிடைக்கும், நேர்பகுதி கிடைக்கல. அப்ப இப்படி கிடைக்கிறது ஒரு பாதகம். இப்படி வாரது நம்மளுக்கு பாதகம். சரியா? அப்ப இவரைத்தான் என்ன செய்யணும்? நம்ம இப்ப நிவர்த்தி செய்யணும். சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு சொல்லியிருந்தேன் நான் இவருக்கு எப்படி வாரான்னு சொல்லி பார்த்திருந்தேன். இந்த பகுதி எப்படி வாராரு பாருங்க. அதாவது நம்மளுக்கு இவர் வந்துட்டு யாரு? பிஇ சந்தி ரிவர்ஸ் பைஸ் ஆகுது. இந்த மறை பெருமானத்துல கொடுக்குற டைம்ல பிஇ சந்தி ரிவர்ஸ் பைஸ் ஆகுது. இப்ப பிஇ சந்தி ரிவர்ஸ் பைஸ் ஆகுற டைம்ல நம்மளுக்கு ஐசி மின்னோட்டம் இல்ல. ஐசி மின்னோட்டம் இல்லைன்னு சொன்னா கொடுக்குற அவ்வளவு வோல்டேஜும் இந்த சிஇ சந்தி கொடுக்கத்தான் நீங்க போறது. அப்ப கொடுக்குற அவ்வளவு வோல்டேஜும் சிஇ சந்தி கொடுக்க விசிசி தொடர்ந்து விசிசி அறிவிக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்? நாம மின்னோட்டம் என்ன செய்யணும்? நாம இந்த பகுதி பிளஸ் அலையை கொடுக்கும். பிளஸ் அலையை கொடுக்குற டைம்ல இவங்களுக்கு இவர் முன்மோக்கோடல் அடைஞ்சு ஐபி மின்னோட்டம் அதிகரிக்காது. இப்ப ஐபி மின்னோட்டம் அதிகரிக்கிறதால இவங்களுக்கு என்ன நடக்குது? இங்க ஐசி மின்னோட்டம் அதிகரிக்காது. ஐசி மின்னோட்டம் படிப்படியாக அதிகரிக்க இந்த ஆர்சிக்கு குறுக்கே தான் வோல்ட் அளவு அதிகமாக விரயமாகும். ஆர்சி அதிகமான வோல்ட் அளவை கன்சியூம் பண்ண சொன்னா இந்த சிஇக்கு கிடைக்கிற வோல்ட் அளவு பாத்தீங்கன்னு சொன்னா குறைவா தான் இருக்கிறது.
இப்ப சிக்கு குறைவான வோல்ட் அளவு கிடைக்கிறதால தான் என்ன செய்ய போறாரு, அப்ப படிப்படியா குறைஞ்சா எவ்வளவு மேக்சிமமா போறாரு அவ்வளவு மினிமமா இங்க குறையப்படுறாரு. அப்ப குறைஞ்சு ஒரு நிலையமானது திரும்ப என்ன செய்யப்படுறாரு அப்ப இவர் இந்த சுலப பாத்தீங்கன்னு சொன்னா இவர் குறைஞ்சு வர்றாரு. அப்ப இவர் என்ன செய்யப்படுறாரு, கூடி வந்து நம்ம நிலையா அடைவார். அதுக்கு பிறகு இந்த பகுதி சரி. அப்ப இதுல இருக்கிற பாதகம் என்ன தம்பி, இப்படி நாம் இணைக்க சொன்னா எங்களுக்கு கிடைக்கிற பாதகம் என்ன, இதுல எங்களுக்கு ஒரு முழுமையான அலையை பெரியல, எங்களுக்கு நம்ம ஒரு பக்க அலைகளை மட்டும்தான் பெறும். அப்ப அரை பகுதி மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குது, மேல் பகுதி கிடைக்குது இல்லை. அப்ப இது ஒரு பாதகம் சரியா. இந்த பாதகத்தை நிவர்த்தி செய்யறேன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களுக்கு இந்த பிஇ சந்தி இருக்காரு தானே தம்பி, பிஇ சந்தி, இந்த பிஇ சந்தி forward bias தொடர்ந்து இருப்பாருன்னு சொன்னா, பிஇ சந்தி forward bias தொடர்ந்து இருப்பாருன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா, நம்ம அழுத்தத்தை கூட்ட என்ன செய்ய போறோம்னு சொன்னா அங்க மாற்றத்தை ஏற்படுத்தலாம். விளங்குதா? அப்ப இவரை பிஇ சந்தியை தொடர்ந்து நம்ம எப்படி அமைச்சிக்கணும், forward bias அமைச்சிக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்ய போறோம், நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்க போறோம் சரியா. இப்ப நோட்ஸ்ல பாருங்க, கொஞ்சம் நோட்ஸை பார்த்தா விளங்கும். நோட்ஸ் எல்லாம் பின் எடுத்துக்கொள்ளுங்க தம்பி சரியா. ஓகே, நான் இந்த கிளாஸ்ல ஓகே, நாளை கிளாஸ்லயும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்கள்ல நோட்ஸ்களை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்கேன்னு என்னமா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? என்ன டைம் சார்? நாளைக்கு நான் டைம் சொல்லுவேன். நான் நாளைக்கு ஒரு 9 o'clock போட்ட பிரச்சனை இல்லையா, நைட் 1 hour. ஓகே, உங்களுக்கு பாசிபிள் ஆகிற டைம்ல ஓகே, நாளைக்கு நைட்டுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸாம் போடுவோம். உங்களுக்கு பாசிபிள் ஆகிற டைம் ஒவ்வொருத்தரும் டைரக்ட் மெசேஜ் எனக்கு அனுப்புங்க. பாசிபிள் ஆகிற டைம் நாளைக்கு நைட், பாசிபிள் ஆகிற டைம் 1 hour எக்ஸாம். கூகுள் ஃபார்ம்லயா சார்? ஓ, கூகுள் ஃபார்ம்ல நடத்துவோம். டைம் சார் நாளை கிளாஸ் இல்லையா? நம்மளோட கிளாஸ் அடுத்த கிளாஸ் புதன்கிழமை. ஓகே, டைம் சொல்லுங்க குயிக். 5 to 6 ஒரு ஆள் வந்துருக்கு. அடுத்து இப்போது 9:30 வந்துருக்கு. நைட் 10 வந்துருக்கு. அடுத்தது கொஞ்சம் டைம் அனுப்புங்களா, நான் கொஞ்சம் இருங்களா. ஓகே, ஆஃப்டர் 10 ஓகேன்னு 10 to 11 10ல இருந்து 11. ஓகே சரி தம்பி. ஓகே சரியா. ஓகே, இதுல பாருங்க, இத சொல்றாங்க பாருங்க, சுற்றின் பெய்ப்பு முனைகளில் சைன் வளை வோல்ட் அளவு வழங்கி பயப்பு, அந்த இந்த வோல்ட் அளவு வியின் வழங்கி பயப்பு வோல்ட் அளவை அலைவு காட்டியினூடாக அவதானிக்கும் போது கீழுள்ள வடிவத்தினை பெறலாம். இந்த ஒரு வடிவம் நம்மளுக்கு கிடைக்கப்படுது. இங்கு பெய்ப்பு சமிஞ்சையின், அதாவது இன்புட் சிக்னல், அதான் பெய்ப்பு சமிஞ்சைன்னு சொல்றாங்க. இங்கு இன்புட் சிக்னலின் மறை அரைவாசியினை, இந்த மறை அரைவாசி இந்த பகுதி அடிக்கு வழங்கும் போது, அந்த அதாவது இந்த பேஸுக்கு வழங்குற டைம்ல, இவருக்கு வழங்குற டைம்ல என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. அடிக்கு வழங்கும் போது பிஇ சந்தி பின்முக கோடல் இருக்கின்றமையினால் பிஇ சந்தி என்ன செய்யறாரு, ரிவர்ஸ் பயஸ் ஆகிறார். இவர் இந்த பகுதியை கொடுக்குற டைம்ல பிஇ சந்தி ரிவர்ஸ் பயஸ் ஆகிறார். தெரியுதானே, மறைப்பகுதியை கொடுத்தா ரிவர்ஸ் பயஸ் தானே ஆகும். பிஇ சந்தி பின்முக கோடல் இருக்கின்றமையினால் அடி மின்னோட்டம் ஐபி என்ன செய்யாது, பாய மாட்டாது. அப்போது சேகரிப்பான் காலி வோல்ட் அளவு, அதாவது இந்த வர்ற வோல்ட் அளவு விசிஇ எப்படி கேட்கிறாரு, வோல்ட் அளவு வழங்கல் வோல்ட் அளவின் பெருமானத்தை கொண்டிருக்கும். அப்ப வழங்கல் வோல்ட் அளவு அனைவரத்தை நீங்க என்ன சொன்னா இவரத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க சாமி.
இவரது வாரால மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிளஸ் விசிசின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிளஸ் விசிசி இவரது வாரால பிளஸ் விசிசி பிளஸ் விசிசி ஓகே அப்போது சேகரிப்பான் காலி போல்ட்டளவு வளங்கள் போல்ட்டளவின் பெருமானத்தை கொண்டிருக்கும். பெய்ப்பின் நேர் அறவாசியை அதாவது இந்த பகுதி நேர் அறவாசியை அடியை நோக்கி வழிப்படுத்தும் போது அப்ப அடியை நோக்கி இந்த கொடுக்கிற டைம்ல பிஇ சந்தி என்ன செய்யப்படுறாரு முன்முக கோடல் வரும். அப்ப பிஇ சந்தி இப்ப நாம இந்த பகுதியை கொடுக்கிற டைம்ல பிஇ சந்தி முன்முக கோடல் வருவாரு முன்முக கோடல் வரும். ஓகே முன்முக கோடல் வரும். அப்போது பயப்பு மேலே படத்தில் உள்ளதை போன்று அலை வடிவத்தை கொண்டதாக அமையும். அலையின் நேர் மற்றும் மறை அலைகள் இரண்டையும் பெறுவதற்கு அப்ப நம்ம என்ன செய்யப்படும் இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எம்மளுக்கு நேர் இருக்காரு அதே போல மறையும் இருக்காரு. பட் எம்மளுக்கு அவுட்புட்ட கிடைக்காரு யாரு மறைப்பகுதி மாத்திரம் தான் எம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்குது. அப்ப அதுக்கு தான் சொல்றாங்க அலையின் நேர் மற்றும் மறை அலைகள் இரண்டையும் பெறுவதற்கு பிஇ சந்தி முன்முக கோடலோட தேவையான சிறிய அளவு போல்ட்டளவு பேண வேண்டும். ஆகவே நாம் என்ன செய்யணும் சொன்னா இந்த பிஇ சந்திய ஒரு குறிப்பிட்ட வோல்ட் அளவுல பேணி நாம் மாற்றிருந்தோம். அதாவது இவரை எப்பவுமே முன்முக கோடல்ல வைத்த மாற்றம்தான் நம்மளுக்கு என்ன செய்யும் நாம கொடுக்கிற வோல்ட் அளவு நம்மளுக்கு ரெண்டு சைட்லயும் கிடைக்க பெறும். அதாவது மறைப்பகுதிகளையும் தான் நேர்பகுதியையும் தான் கிடைக்க பெறும். ஆனா இங்க என்ன செய்ய போது நம்மளுக்கு மறைப்பகுதி மட்டும் கிடைக்கும்.